friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல இந்த ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆயில் ஃப்ரீ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம லென்த்தியான பீசஸா வெட்டிக்கணும். ஈவனான பீசஸா வெட்டிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈவனா ஃப்ரை ஆகி வரும். நாம இன்னைக்கு செய்ய போற ஃபிங்கர் சிப்ஸ்ல பெரிய ப்ராசஸ் இல்லாம கொஞ்சம் ஈஸியா எப்படி ஃபிங்கர் சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா குயிக்கா செஞ்சுற மாதிரி. பொதுவா செய்யறதுல அரை மணி நேரம் ஊற வைங்க கோல்டு வாட்டர்ல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சிம்பிளா ஆனா நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தி பீசஸா வெட்டிக்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ஒரே திக்னஸ்ல இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுக்கலாம். இப்ப இது மாதிரி நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வெட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரே சைஸா ஈவனா வெட்டி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்க போறோம். ஏன்னா இது வந்துட்டு கலர் மாறாம இருக்கணும்ல. எப்போதும் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சோம்னா உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்குலயும் இந்த உப்பு படுற மாதிரி. ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இதுல வச்சு நம்ம வேக வைக்க போறோம் ஆவியில. இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கையுமே நான் ஒரே தட்டுல இந்த மாதிரி அடுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். இப்போ ஸ்டீம் பண்றதுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இட்லி பிளேட்டை தூக்கி உள்ள வைங்க. இத மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போறோம். கரெக்டா 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்தா போதும். இதுக்கு மேல வேக வைக்க வேண்டாம். இப்ப நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் மேல இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் மேல போட்டு நம்ம அந்த ஈரமா இருக்குல்ல அந்த ஈரத்தை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் ஆக விடணும். தனித்தனியா பிரிச்சு விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பரவலா வச்சு இந்த ஈரம் போறதுக்கு லைட்டா தொடச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி மேல ஊத்தி இந்த ஈரத்தை வந்துட்டு தொடச்சிருங்க அழுங்காம. இது கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா ஈரப்பதம் போக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்ப இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்கலாம். மூடி போடுற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு ஸ்டிக்ஸ், இத வந்துட்டு இதுல போட்டு நம்ம கோட் பண்ணிக்க போறோம். ரொம்ப ரொம்ப லைட்டா மாதிரி ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. பெரிய டப்பாவை எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கூட போட்டு உடனே கோட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா அப்படி ஷேக் பண்ணுங்க. இப்ப இது மாதிரி ஷேக் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் ஃபிளார்லாம் இருக்குல்ல அது வந்து நமக்கு தேவையில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு சல்லடையில வச்சு லைட்டா ஷேக் பண்ணோம்னா இந்த எக்ஸஸ் ஃபிளார் எல்லாம் வந்துடும். எக்ஸஸ் ஃபிளவர் எல்லாம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப இது மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கோட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப சன்னமான ஒரு கோட்டிங் தான் மேல இருக்கணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம அந்த ஃபிளவர்ல கோட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மைல்டா ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்ல எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஏர் ஃப்ரையர் வந்துட்டு 200 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இதுக்குள்ள நம்ம இந்த ஃபிங்கர் சிப்ஸ் வைக்கலாம். இப்ப இந்த பேன்ல நம்ம லைட்டா கிரீஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபிங்கர் சிப்ஸை வந்துட்டு உள்ள பிளேஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்ப இதை தூக்கி நம்ம திருப்பியும் ஏர் ஃப்ரையர் உள்ள வைக்க போறோம். இப்ப இந்த பேனை வந்துட்டு நம்ம திருப்பியும் உள்ள வச்சிடலாம். ரீசெட் மெனு மோட்ல தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். சிப்ஸ்ல 200 டிகிரி சென்டிகிரேட்ல இது வந்துட்டு ஒரு 17 மினிட்ஸ் காட்டுது. நம்ம அடியில எடுத்து நம்ம ஒரு குலுக்கி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருக்குது. லைட்டா இதை வந்துட்டு ஷேக் பண்ணி விடலாம். இதுல லைட்டா நம்ம ஆயில் வந்துட்டு பிரஷ் பண்ணி விடலாம். ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் கிறிஸ்பியா நீட்டா வரும். அதுக்காக வேண்டி திருப்பியும் நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல தூக்கி வச்சிடலாம். திருப்பியும் இதை வந்துட்டு உள்ள வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஃபிங்கர் சிப்ஸ். கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாம நம்ம ரொம்ப ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இதுல மேல போட்டது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஏர் ஃப்ரையர் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.